இந்த செய்தியில் இஸ்ரவேலின் கடவுள் யெகோவா எகிப்தின் அரசன் பார்வோனோடு இடைபடுவதின் 4வது அம்சத்தை பார்க்க போகிறோம். யெகோவா மோசேயிடம், பார்வோன் மன்னன் எகிப்து நைல் நதிக்கு போக வரும்போது அவன் முன்னால் போய் நின்று, என்னுடைய மக்களாகிய இஸ்ரவேலரை நீ அனுப்பவில்லை என்று சொன்னால் நான் எகிப்து தேசத்தின் மேல் ஈக்களை வரவிடுவேன் என்று சொல் என்று சொன்னான். பார்வோன் மன்னன் அதற்கு மோசேயிடம், இஸ்ரேல் மக்கள் இங்கே எகிப்து தேசத்திலேயே யெகோவாவை வழிபடட்டும் என்று சொன்னான். அதற்கு மோசே, இஸ்ரேலர்கள் எகிப்திலே யெகோவாவை வழிபடுவார்களே, ஆனால் அது எகிப்தியர் பார்வையில் அருவருப்பாக இருக்கும். எனவே நாங்கள் அதை செய்ய முடியாது. நாங்கள் 3 நாள் பயணம் செய்து அதற்கு பிறகுதான் நாங்கள் யெகோவாவை வழிபடுவோம் என்று சொன்னான். அதற்கு பார்வோன் மன்னன் சம்மதிக்கவில்லை. எனவே மோசே வெளியே சென்றபோது ஈக்கள் வரும்படியாக யெகோவாவிடம் சொன்னான். யெகோவா எகிப்து தேசமெங்கும் ஈக்களை அனுப்பினார். ஈக்கள் எகிப்தின் அதிகாரிகள் வீட்டையும் வேலைக்காரர்கள் வீட்டையும் எகிப்தில் இருந்த பிரஜைகள் குடிமக்களின் வீட்டையும் மூடின. ஆனால் இஸ்ரேல் மக்கள் குடியிருந்த கோசான் தேசத்திலோ எந்த ஈக்களும் வந்து மூடவில்லை. இப்படியாக ஈக்கள் வந்து மூடின பிறகு கூட பார்வோன் மன்னனுடைய இருதயத்தை அவர் கடினப்படுத்தினார். பார்வோன் மன்னன் இஸ்ரேல் மக்களை விடுவிக்கவில்லை. யெகோவா என்ன செய்தார் என்பதை நாம் அடுத்த செய்தியில் பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.